நம்ம டாக்டர் எலிஸோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி லாஸ்ட்டாக அரசர் கேட்டிருப்பாரு, இது மாதிரி நம்ம போட்டுக்கிட்ட அந்த டீலை முடிச்சுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட என்ன சொல்கிறாருன்னா, உனக்கே தெரியும் இந்த நாட்டில் நிறைய சிறந்த டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் வந்து குயினா மாற போகிறது நீ ஒருத்தராக தான் இருக்கும், நீ மட்டும்தான் அதுக்கு தகுதியானவ அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் எலிஸ் ஒத்துக்கவே இல்லை. இல்லை நான் இந்த டீலை முடிக்க போகிறது இல்லை, நான் டாக்டராக தான் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிடுறா. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. இன்னும் இந்த அரசரோட பிறந்த நாள் பார்ட்டியில் போயிட்டு தான் இருக்கு போல. அதுக்கு நம்ம எலிஸும் வந்திருக்கா. பார்த்தா எல்லாருமே அவள்கிட்ட வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இவ தான் ஃபியான்சி ஆக போகிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அரசர் அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்தா அங்கே ஒரு கூட்டம் சேர்ந்துருது. பார்த்தா ஒரு பாட்டி கூட நேற்று வந்து இவளை கூட்டு போயிருப்பாங்கல்ல வாமா பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு, அந்த பாட்டிக்கு ஏதோ அடிச்சிட்டு மூச்சு விட முடியல, அப்படியே கீழே கிடக்குறாங்க. யாராச்சும் டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் தான் வந்து பார்க்குறா. பார்த்தா அவங்களால மூச்சு விட முடியல, ஏதோ தொண்டையில அடைச்சிருக்கு போல. அப்போ நம்ம விஜயன் எப்படி மெர்சல்ல தொண்டையை கிழிச்சு மூச்சு விடுறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார், அது மாதிரி இப்போ எலிஸ் என்ன பண்ணுறா, அங்கே சாப்பிட்றதுக்கு இருக்க ஒரு நைஃப் எடுத்து அதில் சானிடைசர் உள்ளே வச்சிருக்கா. அதை எடுத்து ஊற்றி அங்கேயே உட்காந்து அவங்க கழுத்தை கிழிச்சு ஒரு ஸ்ட்ராவை வச்சு இப்படி அவங்கள சரி பண்ணிடுறா. ஆனா இதை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களாம் அப்படியே பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு. அதோட இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இந்த உலகத்துல இன்னும் பண்ணவே இல்லை அவங்க. அதான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு ஒரு மாதிரியா. அங்க பார்த்தா காவலாளிகள் வந்துடுறாங்க, வாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ ஏதோ அந்த பாட்டியை பண்ணிவிட்டான்னு தானே நினைச்சிட்டு இருப்பாங்க. இவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா அவங்க கூடயே போயிடுறா. அப்படியே இங்க அடுத்த சீல்ல கட்டுறாங்க. அரசர்கிட்ட வந்து அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி எலிஸ் வந்து அந்த பாட்டியோட உயிரை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அரசர் சொல்றாரு, அப்படியா, அப்பனா அவளுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதோட அவளை ஜெயில போடல, ஏதோ டவர்ல தான் வச்சிருக்காங்களாம். அதான் சொல்லிட்டு இருக்கான், நம்ம டவர்ல தானே அவளை வச்சிருக்கோம், நம்ம வேணா அந்த டாக்டர் எக்ஸாம் வர வரைக்கும் அவளை அங்கேயே வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவன். அவர் சொல்றாரு அரசர், அப்பெல்லாம் நம்ம பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நம்மளுக்கு வேற சான்ஸ் இல்லை, இப்ப மொட்டைவ கரெக்டா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னு வைங்களேன், பப்ளிக்ல அவளுக்கு சப்போர்ட் அதிகமாயிரும், அவள் டாக்டர் ஆகலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவள் குயினா மாற மாட்டா, விட்டோன்னா வேற சான்ஸ் கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அவளை கொஞ்ச நாள் இந்த டவர்லயே வச்சிருந்துருப்போம், நம்ம வந்து அவள் ட்ரீட்மெண்ட்ல ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதையாச்சும் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அரசரும் சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம நாட்டில் இருக்க சிறந்த டாக்டரை கூப்பிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை செக் பண்ணி பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே இங்கே எலிசை கட்டுறாங்க. எலிசை தான் டவர்ல அடைச்சி வச்சுட்டாங்களா, 2 அண்ணங்களும் பார்க்க வந்துருக்காங்க. அதுல சின்ன அண்ணனா செம கோவப்படுறான், உன்னை யாரு போய் அது மாதிரிலாம் பண்ண சொன்னது, உனக்கு பாரு இப்ப ஆபத்து வந்துட்டு உன்னை தூக்கி இங்க வச்சுட்டாங்க, அதுல ஏதாச்சும் தப்பு நடந்து அந்த பாட்டி மட்டும் இறந்துருந்தாங்கன்னா இவன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். பின்னாடியா பெரிய அண்ணன் காதை பொத்திட்டு நிக்கிறான், இவன் சத்தம் போடுறதை கேட்க முடியாம. அப்படியே எலிசும் பார்த்துட்டு இருக்கா, இனிமே பண்ண மாட்டேன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா பெரிய அண்ணன் மட்டும் சொல்றான், நீ பண்ணது எங்களுக்கு புரியுது, அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு நீ நல்ல வேலை தான் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இந்த சின்ன அண்ணன் விடவே மாட்டான், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ இனிமேலாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சத்தம் போட ஆரம்பிச்சிடறான். அப்படியே நைட் ஆயிருது. எலிஸ் உட்காந்து எக்ஸாமுக்காக அங்கேயே படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே தூங்கியே போயிடுறா. அப்ப பார்த்தா அவளுக்கு ஒரு கனவு. அந்த கனவுல வருது அந்த மிகேல்ங்கிற அந்த பையன். பாஸ்ட் லைஃப்ல இந்த மிகேலும் நம்ம எலிஸும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. அதுதான் கனவுல கண்டுட்டு இருக்கா. அவன் வந்து அக்கா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளா போகாத மிகேல் போகாத அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறா. செத்து போயிடக்கூடாது நீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா இவளை வந்து போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ தான் இங்க வந்திருக்கான் இவளை பாக்குறதுக்காக. இவ அழுதுட்டு இருக்கிறத பாக்குறான், என்ன கனவு கண்டு இப்படி அழுகுறாளே, அழுகாத, நீ அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எந்த அளவுக்குன்னா நான் இந்த டவருக்கே வரக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணியிருந்தேன், உனக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சோகமா பார்த்துட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போறான். இதை வந்து இந்த மிகேல் பைய பார்த்துட்டு இருக்கான். இந்த மிகேல் வேற யாரும் இல்ல, ஹீரோவோட தம்பி தானா இவன். பார்த்துட்டு ஓ ஃபியான்சி மேல இவனுக்கு இவ்வளோ ஆக்குறியா, சரி அந்த ஃபியான்சியை கொஞ்சம் வம்பிழுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவளே பார்த்துட்டு அவள்கிட்ட பேசலான்னு போறான். போயிட்டு அக்கா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா அண்ணி தானே, அதனால அக்கான்னு தான் கூப்பிடுறான். அவ பார்த்துட்டு அப்படியே நிக்கிறா, மிகேல் நீயா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று தான் கனவு கண்டு இருந்தா. இவனை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா இந்த லைஃப்ல வந்து இவங்க 2 பேரும் ஒன்றும் பெஸ்ட் ஃப்ரெண்டாலாம் இல்லை, இப்பதான் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறாங்க. இந்த பையலுக்கு எதுவுமே தெரியாது, இவளுக்கு தான் பாஸ்ட்ல நடந்ததுன்னு தெரியுமா, அதனால அவனை ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கா. அவன் பார்த்துட்டு இருக்கான், இது மாதிரி நான் தான் வந்து ஹீரோவோட தம்பி, இது மாதிரி அரச பதவிக்காக நானும் போட்டி போடுறவன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா வந்து ஹஸ்பண்டோட அப்பனண்ட்டை பாக்குறப்ப இவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, அவ அப்படியே பாக்குறா, அவளுக்கு கண்ணுல இருந்து தனியா வருது. மிகேல் நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கா. இவன் பாக்குறான், என்னடா இவ நம்மளை இப்படி சோகமா பாக்குறா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எது நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எலிஸ் அப்படிங்கிற மாதிரி அறிமுகம்லாம் பண்ணிக்க. அவனும் பார்த்துட்டு சரி சரி இது மாதிரி நான் இங்கே தான் இருப்பேன், நான் உங்களை திருப்பி வந்து பார்க்குறேன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எது இங்கே இருக்கீங்களா அப்படின்றப்ப, ஏன்னா இவன் பர்த்டே பார்ட்டியில் ஏதோ சேட்டை பண்ணிட்டானோ, அதனால இந்த டவரில் தூக்கி அடைச்சி வச்சிருக்கிறாங்க,
அதான் சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவனும் போக அப்படியே இங்கே காட்டுறாங்க. இங்கே பார்த்தா அரசர் வந்து அந்த டாக்டரை தான் கொண்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. யாரு கிரகாமையும் வெஸ்கவுண்ட் வெண்ணையும் தான் கூப்பிட்டுருக்காரு. அந்த ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லுங்க, அதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்றப்ப, ஐயோ அந்த ட்ரீட்மெண்டா யாரு பண்ணது, இது மாதிரி ஒரு சிறந்த டாக்டர் நாங்க பார்த்தே ஆகணும் அப்படி இப்படின்னு இவங்க பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ரோஸும் எலிஸும் ஒன்னொன்னு தெரியாதா, அதனால தான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அரசரை பார்த்துட்டு ஐயோ தப்பே இல்லையா, அப்ப போச்சு போ, அவளை அடைச்சி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இங்கேயா வெஸ்கவுண்ட் இன்னும் கிரகமும் அந்த டாக்டர் நாங்க பார்த்தே ஆகணும், தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அரசரும் சரி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கேயா நம்ம எலிசை கட்டுறாங்க. அவ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க பார்த்தா மிகேல் வந்துடுறான். வந்துட்டு என்ன நீ படிச்சுக்கிட்டே இருக்கிற, அதாச்சும் பிரேக் எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, இல்ல நான் இன்னைக்கு முழுக்க படிக்கத்தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. ஐயோ நான் ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கேன், ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், 2 பேரும் சாப்பிடலான்னு இருந்தேனே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஸ்வீட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. அதோட என்ன சொல்றான்னா, இந்த மிகேல் வந்து இவளை அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்கானா. அவ சொல்றா இல்ல எனக்கு வந்து பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசை இல்லை, டாக்டர் ஆகணும் தான் ஆசை, அதனால என்ன அக்காலாம் கூப்பிடாத, நீ எலிசனே என்ன கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அதே மாதிரி இங்க 2 பேரும் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறாங்க. இவன் பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன டாக்டர் ஆகணும்னு சொல்றியே, அப்ப வந்து எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா, எங்க அண்ணனை உனக்கு சுத்தமா பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அவ சொல்றா இது மாதிரி எனக்குன்னு விருப்பம் இருக்குல்ல, அது மாதிரி நான் டாக்டர் ஆகணும்னு தான் விருப்பம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பாஸ்ட் லைஃப்ல பண்ண தப்புக்காக தான் அவ வந்து அடுத்த வாழ்க்கையில ஒரு டாக்டரா எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருப்பா. ஆனா இப்ப அப்படி இல்லை, இவளுக்கு இது வந்து ஒரு பேஷன் மாதிரி ஆயிட்டான். டாக்டரா வாழணும்னு தான் எனக்கு ஆசையா இருக்கு, எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு தான் ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். உடனே மிகேல் சொல்றான், சரி எங்க அப்பா கட்டாய பண்ணி எங்க அண்ணனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உன்னால டாக்டர் ஆக முடியாது, அப்ப என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா கூண்டுல அடைக்கப்பட்ட ரெக்கையெல்லாம் வெட்டின ஒரு பறவை மாதிரி நான் அடைஞ்சே இருக்க வேண்டியதான். ஆனா அப்படி மட்டும் நடக்க விட்டுறக்கூடாது, எப்படியாச்சும் இந்த டீல்ல நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எலி சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறா. அப்புறம் என்ன மிக்கேல் தான் அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல புட்டு போறையெல்லாம் பத்தி விட்டுட்டு அவன் என்ன சொல்றான்னா, கூண்டுல அடைக்கப்பட்ட பறவை மாதிரியா நான் மட்டும் என் அண்ணன் இடத்துல இருந்தேன்னு ஐயா, உன்னை இதை விட இன்னும் பெஸ்டா பாத்துப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையில முத்தெல்லாம் கொடுத்துட்டு போறான். இதுல நடப்புற ஒரு சீன் சொல்ல மாட்டேன். என்னன்னா இவ எப்ப பார்த்தாலும் மிகேல சோகமாவே பாக்குறாள். அது ஏன்னு வந்து யோசிச்சு பாப்பா. என்னன்னா பாஸ்ட் லைஃப்ல இந்த மிகேலுக்கு வந்து அரசராகணும்னு தானே ஆசை, அந்த பதவிக்கு போட்டி போட்டு அந்த லைஃப்ல இவன் இறந்தே போயிருப்பானா. அதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, இந்த லைஃப்லயாச்சும் இவன் அரச பதவிக்கு போட்டி போடாம இருந்தா உயிரோட இருப்பான், ஆனா எங்க இவன் கேட்க போறான் அப்படிங்கிற மாதிரிதான் சோகமாவே இருப்பா. அத்திசில பார்த்தா கிரகமும் வெஸ்கவுண்ட் வெண்ணு வந்திருக்காங்க. இது மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணது லேடி எலிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்களா. லேடி எலிஸை பார்க்கணும், அவங்க எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் 2 பேரும் பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க இப்பதான் எலிஸ் வந்து கண்ணு முழிப்பா. முழிச்சனே உங்களை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா கிரகமும் வெண்ணு வந்து நிப்பாங்களாம். இவ அப்படியே அதிர்ச்சியா இருக்கா. அவங்க பாக்குறாங்க, ரோஸ் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் அதிர்ச்சியா நிக்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.